ஹாய் வீவர்ஸ். இன்னைக்குமே பார்த்து சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுதுல்ல. இங்க ஸ்டேஷன்ல வந்து முத்து, மீனாவ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரவியும் கூட வராரு. சார் இங்கேருந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்களான்னோனே, இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. ஆனா நீ வீடியோல சொன்ன மாரியே உனக்கு வந்து நல்ல அருமையான ஒய்ஃப் தான் கிடைச்சிருக்காங்க. பார் போறதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையாம்மா? அப்படின்னோனே, இல்ல எனக்கு வந்து என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து மீனாவ ரொம்ப புகழ்றாரு. நீ என்ன படிச்சிருக்க? அப்படின்லாம் கேட்டுட்டு, அப்புறமா சிட்டிய வேற கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்புறமா சிட்டி கிட்ட வந்து ரூ. 1,00,000 காசு மட்டும் வாங்கி தரேன். அதுக்கப்புறமா அவன வந்து விட்டுறலாம். அவதூறு வழக்குல தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "இவனோட காசு எனக்கு தேவையில்ல. இவன் வட்டிக்கு இந்த மாரி வாங்கி வச்சிருப்பான். அந்த காசு எனக்கு வேணாம். இவன அரெஸ்ட் பண்ணுங்க. இவன மாரி இருக்கிறவங்களுக்கு அப்பதான் இனிமே இந்த மாரி நியூஸ் பரப்பக்கூடாதுன்னு தெரியும்ன்னு" சொல்லி முத்து சொன்னோனே, அவன வந்து உள்ள தூக்கி போட்டுறாங்க. இப்ப இவங்க வெளியில வரும்போது அங்க சத்யா நிக்கிறான். சத்யா கிட்ட போய், "மீனா இனிமே நீ இவன் கூட சேர்றத பார்த்தேன் நானே அப்புறம் உனக்கு இவர்கிட்ட சொல்லி இன்னொரு கையும் உடைச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு, இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீடியோவ போட சொல்றாரு. இப்போ அத பார்த்தோனே மனோஜ் என்ன கேட்கிறான்னா, "இது உண்மையா இருக்குமா?" அப்படின்னோனே, அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, "ஏன்டா அந்த வீடியோ பார்க்கும்போது அது உண்மையா இருக்குமான்னு கேட்க தெரியல. இந்த வீடியோ பார்த்தோனே அம்மாவும் பையனும் ஒரே மாரி பேசுறீங்கல்ல" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு, விஜய் கிட்ட ஆரத்தி கரைச்சுட்டு வர சொல்றாரு. விஜயா வந்து நான் எடுத்துட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. "உன்ன எடுத்துட்டு வருவியா மாட்டியான்னு நான் கேட்கல. எடுத்துட்டு வான்னு சொன்னேன்" அப்படின்னோனே, இப்ப விஜயா மனசே இல்லாம போய் கரைச்சுட்டு வராங்க. அதுக்குள்ள முத்து, மீனா, ரவி 3 பேரும் வீட்டுக்கு வந்தோனே, இப்ப ரவி வீட்டுக்குள்ள வந்துட்டு உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டோனே, அண்ணாமலை வந்து அவங்க 2 பேரையும் அங்கேயே நிக்க சொல்றாரு. அப்போ அ ரவி என்ன சொல்றாருன்னா, அதான் அவங்க தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டாங்களேன்னோனே, எல்லாம் நாங்களும் பார்த்தோம் அவன் அங்கேயே நிக்கட்டும்னு சொல்லி, அப்புறமா அவங்க 3 பேர் ஸ்ருதி, ரோஹிணி, விஜயா 3 பேரையும் போய் ஆரத்தி எடுக்க சொல்றாரு. அப்புறமா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வந்தோனே, அண்ணாமலை வந்து முத்துவோட கைய பிடிச்சுட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப மீனா போயி விஜயா கிட்ட போய் சொல்றாங்க, "இனிமே என்ன யாரும் குடிகாரன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க" அப்படின்னு. அதே மாரி ரோஹிணி கிட்ட போய் சொல்றாங்க, "அன்னைக்கு தப்பு பண்ணாருன்னு சொல்லி உங்க புருஷன நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களான்னு கேட்டீங்கல்ல? என் புருஷன் தப்பே பண்ணல. அதனால நான் போய் நிரூபிச்சுட்டே வந்துட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப விஜய், "நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுற, வா ரோஹிணி" சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. "அவ அப்படிதான்டா, நீ போ" அப்படின்னோனே, இப்போ உள்ள போனோனே முத்து சொல்றாரு, "நல்ல வேளை மீனா என்ன காப்பாத்திட்ட. அப்பா கிட்ட பேசி ஏதோ அழுது புரண்டு சாமி முன்னாடி சத்தியம் வாங்கிருவியேன்னு பயந்துட்டேன். இனிமே குடிக்கவே கூடாதுன்னோனே" மீனை கிள்ளி விடுறாங்க. "நான் போறேன்னு" சொல்லிட்டு அவர் ஓடிர்றாரு. அப்புறமா இங்க என்ன ஆகுதுன்னா, அதோட இன்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணி, அவங்க அண்ணன், தம்பி 3 பேரும் மேல நின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 3 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும்ல அப்படின்னோனே, இப்போ அவங்க ஸ்ருதி வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, அவங்க என்ன பேசி முடிவு பண்ணதுக்கா போயிருக்காங்க அப்படின்னு. அங்க போய் பார்த்தா மனோஜ் வந்து சரக்கு வாங்கிட்டு வராரு குடிக்கிறதுக்காக. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "ஐயய்யோ! ஏற்கனவே 2 நாளா நான் குடிக்கவே இல்ல. குடிச்சேன் குடிச்சேன்னு என்ன வச்சு சமம் பண்ணிட்டாங்கடா. எனக்கு வேணாம்" அப்படிங்கிறாரு. கீழ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, முத்துவ சொல்லவே வேண்டாம். அவருக்கு மீனா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு இல்ல. அப்படிங்கிற மாரி ரொம்ப கிண்டலா பேசுறாங்க. அதோட அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.